நாங்க பீடி கம்பெனிக்கு போயிட்டு அப்படியே வார வழியில போட்டு வந்துருவோம். சரிக்கா, நம்ம அண்ணனுக்கு போட்டுங்கண்ணா, மறந்துறாங்க. நாங்க அவியலுக்கு தான் இத போடுவோம். ஏக்கா நீங்களும் போட்டுங்கக்கா. போடுவோம். சரி குமாரிக்கு கீதா கொஞ்சம் ரூபாய் அடிச்சு மாத்திருப்பா தெரியுமா? ஆமா, அதென்ன பெட்ரோலை போட்டு அங்கே எங்கேயும் சுத்திட்டு தெரியா? ஏக்கு வேற அங்க இருந்து ரூபா தந்தாவளா? ஆமாம்மா, அந்த அண்ணே ராத்திரி கொண்டு வந்து ஒரு 2000 தந்தாவ. 2000மா? இது எனக்கு ஒருத்தரும் தரலையே. ஏன் உங்க மச்சான் தானே கொடுத்துட்டு தெரிஞ்சாரு? அதான் எனக்கு கிடைச்சிருக்காது. அடுத்தவனா கூட ஏதாவது தருவான். வீட்டில் உள்ளவனும் பொறாமையிலே தரமாட்டான்னு. வாயாம்மா, எங்க போனாலும் உனக்கு தானே நேராவு. ஆமா, அங்க போன உடனே நம்மள தானே ஓட்டு போட முடியாவ. ஆட்டோவுக்கு சொல்லிருக்கலாம் சின்ன பொண்ணு. இது ஆட்டோவிலே போறோம். ஆமா சின்ன பொண்ணு, கீழே ஏற்பாடு. ஏக்கா அப்ப ஆட்டோல சந்தைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட போவோம்க்கா. சந்தைக்கு போறியா? ஆமாக்கா, அப்படியே சந்தைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட போவோம். எம்மா இது என்ன சவுண்டு? சிரிச்சேங்க. என்ன வாரியமா இருக்கு. சத்தம் பண்ணாம விசில் போடு. மெண்டலி ஆட்டோவை வேற கட்சியில இருந்து அனுப்பி விட்டுருக்கான்னு நீ சும்மா விசில் போடு அது போடு இது போடுன்னா ஏத்த மாட்டான் பாத்துக்க. இது என்ன விசிலுக்கு போடுங்கன்னு சொல்லல, விசில் போடு பாட்டு பிடிச்சுங்க. போ ஒளிஞ்சி, மூஞ்சி முன்ன நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். ஏய் ஐயோ, 1.5 கண்ணி. 1.5 கண்ணியா? ஐயோ, 1.5 கண்ணி இல்லத்தே, 1.5 கப் தண்ணி. பால் அடுப்புல வச்சிருந்தோம்ல, அதுவும் 1.5 கப் தண்ணி ஊத்துங்கன்னு சொல்ல வந்தேன். பல்ல கலத்திடுவோம் பாத்துக்க, மாத்தி மாத்தி பேசினாக்கி. ஏன் சின்ன பொண்ணு ஓட்டு போடுறதுக்கு போடாதுன்னு சொல்லி அவக்கு. ஏக்க ஓட்டு போட தானக்க கூட்டு போறோம். என் மொவன் இப்ப வருவானா? நீ நாங்க 2 பேரும் அவங்க கூட வரோம், நீங்க போங்க. ஏக்க ப்ளீஸ்க்கு விட்டுட்டு போயிறாங்க. நம்ம எல்லாரும் போனாதாங்க ஜாலியா இருக்கும். சின்ன பொண்ணு, நீ எங்க கூட வரதே வெளி பிடிக்கலாமா? ஏக்கா அப்படிலாம் இல்லைக்க, நீங்களும் லட்சுமி அக்காலும் சொன்னா கேப்பாவுக்கு சொல்லுங்கக்க. ஏக்க ஆட்டோவுக்கு சொல்லிட்டங்க, இன்னைக்கு கூட்டு போறோம். வேண்டா ராணி, அவ இஷ்டத்துக்கு கூட போய் தான் அவளுக்கு இந்த வாய். சரிக்க, இன்னைக்கு ஒரு நாளும் விடுங்க. லட்சுமி, நானே இன்னும் ஓட்டு போடல. என் மொவன் கூப்பிட வரும்போது அவளையும் கூட்டு வரேன். ஏக்க அப்ப நீங்களே எங்க கூட வா. அது எதுக்குங்க? ஏய் இதே ஆட்டோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. என்ன நீ அத்தான் கூப்பிடாத. சரி பேத்த. ஏன் சின்ன பொண்ணு, உனக்காண்டி தானே பேசிட்டு இருக்கோம். ஏக்கா அத்தனி கூடப்படாதுங்க. அவ வேற என்ன எப்படிக்கா கூடணும்? அத்தனி கூட தானே என்ன அம்மானி கூப்பிடு. கண்டவளெல்லாம் அம்மானி என்னால கூட முடியாது. கண்டவள இத்தை கண்டவியனா கண்ணுல கண்டவியதே, கண்ணுல கண்டவியலாம் அம்மா அம்மானி கூட முடியுமா? அம்மானி கூடதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆமா, தகுதி வேணும் தான். உன்னை பெத்தவளே பார்க்க முடியாம இங்க தள்ளி விட்டுட்டா, நான் உன்னை வச்சு சோறு போடியும்ல, எனக்கு தகுதி வேணும் தான். சரி சின்ன பொண்ணு விடு, நீ அத்தனையும் கூடாண்டா அம்மானியும் கூடாண்டா, சேர்த்து அத்தம்மானி கூடு. ஆத்துமானி வேணா கூடியே. ஏன் சின்ன பொண்ணு ஏக்க அவ சும்மா விளையாட்டுக்கு பேசுவாக்க. எது ஆத்துமாங்கத விளையாட்டு? சின்ன பொண்ணு மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. சரிக்கு சாரி தே, இனிமேல் நான் உங்களை அத்தம்மானியே கூப்பிடியேன். எம்மா தாயே, நீ அத்தம்மானியும் கூடாண்டா ஆத்துமானியும் கூடாண்டா, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். நீ எந்தாலையும் போவாம இரு, உன்னை நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எப்பா ரொம்ப சந்தோஷம். இதை இப்படிலாம் இருந்தா குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும் நீ மனசுக்குள்ள சொன்னதே. இவ்வளவு கூர்மையாவதே உங்க காது கேக்குது, எதுக்கு எடுத்தாலும் விடுக்கு எடுக்குன்னு பாக்குறியா? சிப்பே, உன் மூஞ்சில முழிக்கே இஷ்டம் இல்ல. சரி எங்க போமா? உங்க மாமியார்ட்ட போய் லேசா கேட்டுட்டு வாமா. போன்னு சொல்லிட்டவளுக்கு. எப்ப சொன்னாவ? இப்ப சொன்னவளுக்கு சிப்புவானி. அது எரிச்சல்ல சின்ன பொண்ணு சொன்னாவ. எப்படியோ போன்னு சொல்லிட்டாவளா, உடனே போயிடணும். அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணு வைங்களா, உள்ள விட்டுருவாவ. வெறும் சூறு கட்டவா. சரி இருந்துட்டு போட்டு நான் போய் வாட்டர் லிஸ்ட் எடுத்துட்டு வரேன், நின்னுக்கிடுங்க. வாட்டர் லிஸ்ட் வேணுமாமா? ஆமாக்கா, நீங்க எடுத்துட்டு வரலையா? இல்ல லட்சுமி, நான் ஒரு 8 போய் எடுத்துட்டு வந்துடட்டா. சரிக்கா, போய் எடுத்துட்டு வாங்க. என் மாட நீனும் போய் எடுத்துட்டு வா. நான் போறேங்க. உள்ள போய் சண்டை போட்டு நிக்காத, எடுத்துட்டு ஓடியா. உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தாய்கிட்ட புள்ளையா நடிச்சு இவங்கடா இங்க வந்தா
ஏம்மா என்னதுமே தேடிட்டு இருக்கா? ஓட்டு போட ஒரு லிஸ்ட் தருவாங்களாமா? அது இங்க தான் இருக்குனவ அப்ப காணேல. ஏம்மா ஓட்டு போடவே போறா? ஆமாமாக்கா, வர கொஞ்சம் நேரம் ஆகும். இருந்துக்கிடுங்க. ஏம்மா யாருக்குமா போடுவா? அதெல்லாம் சொல்லக்கூடாது டி. அம்மா விஜய்மா விஜய்மா ப்ளீஸ்மா விஜய்மா. எம்மா விஜய்க்கு போடுமா. ஐயோ விஜய் விஜய்னு செத்துருவாளோ போலுக்க. எம்மா எங்களுக்காண்டி போடுமா. சத்யா சுவானி ஓட்டு என்னம்மா போட போறேன்னு சொன்னேன். விஜய் விஜய்னு கையை பிடிச்சிட்டு உடையும் கல்வ. சரி போடின்னு சொல்லலாம். எம்மா போடுவியாம்மா ப்ளீஸ்மா. சரி டி விடுங்க. பிள்ளைல பத்தியில என்ன குதி குதிக்கல்வ. சரி நீ பார்த்து போயிட்டு வா. சரி அங்க போயிட்டு கூட்ட இல்லைன்னா ஃபோன் பண்ணுவேன், வந்துருங்க. சரி எம்மா வரும்போது பண்டை வாங்கிட்டு வா. ஆ கண்டிப்பா வாங்கிட்டு வந்துட்டு தான் மறு வேலை. எம்மா எனக்கு சீவல். எம்மா எனக்கு சிப்ஸ். சரி கொஞ்சம் தள்ளுங்க மக்களே, அப்பா கொஞ்ச நேரம் டிவி பார்க்கேன். எப்ப இது யார் டைம்? கொஞ்ச நேரம் அந்த செய்தியை வைமக்கா பார்த்துட்டு தாரேன். எப்ப இப்ப நம்பர் இம்மோட்டே என் கைக்கு வந்து குடாம்டி ஓட்டைல குடி. எப்ப ரிமோட்டை கேளுங்கப்ப, இல்லைன்னா நான் புடிங்கி தாரேன். ரொம்ப சௌரியம். புடுங்கடா போறாங்களா புடுங்க. நான் அப்படதான் பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசல. எப்ப டிவி பார்க்கிறதுக்கு 1 மணி நேரம் அவளுக்கு 1 மணி நேரம் எனக்கு இவ்வளவு நேரம் அவ தான் பார்த்தா. இப்ப நம்ம என் டைம். ஒரு 10 நிமிஷம் வைமா. இப்ப 1 மணி நேரம் கழிச்சு தரம்ப, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. அது என் டைம். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அப்பா தானே குடா பாப்பா. ஆளாளுக்கு ஒவ்வொரு மணி நேரம் ஒதுக்கிக்கிட்டுறிய, அப்ப நான் எப்போ பார்க்கணும்? எனக்கும் ஒரு மணி நேரம் தாங்க. ஆஹா ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சத்தியா, இன்னொன்னு சோனியா. நீங்க செட்டடி. சண்டை போடாதீங்கம்மா. எப்படினாலும் வெளியே தானே வரணும். நீ எப்படி வர நான் பாக்கேன். பாட்டி எரும மாடு மூஞ்சவர் மொட்டை மங்கி கிராப்பு. சொனியா சொனியா பிச்சை எடுக்க பொன்னியா, பிச்சையில் 2 வகை கூறு. நீ போ பிச்சை எடுக்க. சில நாள் ரா பிச்சை உண்டு, சில நாள் பகல் பிச்சை உண்டு. சோனியா பிச்சை எடுப்பதை கண்டு நான் நல்லா சிரிப்பது முண்டு. சோனியா சோனியா எப்ப எப்ப பாருங்க பைவள. இந்த வாட்டி எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கு பத்தியில. ஆமா என் பிள்ளைலாம் எம்மா விஜய் விஜய் நீ உயிரை தான் விடுவு. இது யாமோலாம் விஜய்க்கு போட்டுருங்க, நீ சத்தியம் வாங்கிட்டாங்க விட்டுருக்கா. அப்பவும் வசந்தி அக்காவும் ராணி அக்காவும் விஜய்க்கு தான். அவியலுக்கு இவியலுக்குலாம் இல்லம்மா, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவியலுக்கு போடுவேன். அப்போ ராணி அக்கா சூரியன். அதான் சொன்னோம்ல சின்ன பொண்ணு, எனக்கு யாருக்கு போடணும்னு தோணும் அவியலுக்கு போடுவேன். லட்சுமி அக்கா தான் சூரியனுக்கு போடுவாவளா இருக்கும். நீ பாத்தியோ? என் கோவம் பயங்கரமான வருது. என்ன லட்சுமி அக்கா இலையா? ஏக்கு ஓட்டு படியதை சொன்னா என்னக்கு? சொன்னா எப்படி ரூபா கிடைக்கும்? சொல்லாம இருந்தா தானே 4 பக்கமும் இருந்து வரும். இப்போ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான்னு தெரிஞ்சிட்டுனா அந்த கட்சிக்காரவி மட்டும்தான் ரூபா கொடுப்பாவ. யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம இருந்தா எல்லா இடமும் இருந்து கிடைக்கும்ல, அதான் லட்சுமி அக்கா சொல்ல முடியாவ. சரி அப்ப யாருக்கு போடுவீன்னு சொல்லுங்க பாப்போம். சரி ஒரு ஓட்டு தானே போட முடியும். சரி இவ்வளோ விவரம் இருக்குல்ல, ஒரு ஓட்டு தான் போடணும்னு தெரிவு. அப்ப எதுக்கு எல்லாருக்கிட்டையும் ரூபா வாங்கினிய? ஆமா குமாரன்ட்ட போன் பண்ணிலாம் கேட்டியலாம். எங்க முத்து மாதிரி கொண்டு ஸ்டெல்லா கொண்டு என்கிட்டே ரூபாய் தந்துரு. நீங்க ரூபா வாங்கியிருக்கிறீங்க. நாங்க உங்களை மாதிரி வாங்கலன்னு சொல்லல, வாங்கினதை வாங்கணும்னு சொல்லுவோம். நீங்க அதே மாதிரி சொல்லுங்க. சரி யார்கிட்ட வாங்கினிய சொல்லுங்க பாப்போம். மகேசன்ட்ட வாங்கினியலா?
மகேஷ் வாங்குனேன், பாஸ்கர்ட்டி வாங்குனேன். நான் எல்லாத்தையும் வாங்குவேன். ஆனா எனக்கு பிடிச்ச எழுத்துல நான் போடுவேன். ஏக்கா, சின்ன பொண்ணு, எல்லாரும் நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருந்தானே? ஆ ஏக்க ஏக்க வேற எத்தனை ரூபா வாங்கினிய? யார் சொன்னாலும் நான் வாங்குவேன். நான் வாங்கலன்னொன்னே யாரும் யாருக்கும் ரூபா கொடுக்கறத நிறுத்த போறது கிடையாது. இப்படி எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலா ஒழுங்கா ரோடையும் போட்டு தண்ணியை 2 நாளைக்கு ஒருக்கா விட்டுருந்தா யார் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு நான் தேடி போய் ஓட்டு போட்டிருப்பேன். லட்சுமி பையா பேசு. நோண்டிக்கிட்டே இருக்கா பாருங்க. சும்மாக்கு லைனு போங்க. ஏக்க வாட்டு போட்டாச்சுலாக்க அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துருமா? வா சின்ன பொண்ணு, அப்படி செல்ஃபி எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டானா அப்படி ஓட்டு போட்ட மாதிரியே இருக்கும். ஏக்க எல்லாரும் அந்த மை வச்சு வரல காட்டுங்க. லட்சுமிக்கு எங்களுக்கெல்லாம் வரல மை வச்சிருந்து உங்களுக்கு வச்சிருந்தா? ஆமா, என்ன வச்சிருக்கலாம்? ஏக்க நான் சிரிக்க கூடாதுன்னு நினைக்கேன், ஆனா சிரிப்பு வருவுக்கு. ஓவரா போயிட்டு இருக்கா பாத்துக்க. சின்ன பொண்ணு, நம்மளுக்கு குச்சில மைய தொட்டு விரல்ல வச்சாவ. லட்சுமி அக்காளுக்கு எப்படி வச்சிருப்பாவ? லட்சுமி அக்காளுக்கு அந்த மை பாட்டிலுக்குள்ள விரல முக்கி எடுத்திருப்பாவக்க. அவளுக்கு கையே குச்சி மாதிரி தானக்க இருக்கு, அதனால கையையே முக்கி எடுத்திருப்பாவ.